ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம் தந்தையே, எங்கள் திரியேக தகப்பனே, எங்கள் இயேசு மகாராஜாவே, இந்த நாளிலும் வேளையிலும் இந்த ஆராதனையிலே எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் எங்களுக்கு போதிக்கும்படியாய் இவ்வேளையை பொறுப்படுத்து கொண்டு தகப்பன் எங்களுக்கு சத்தியத்திலிருந்து எங்களுக்கு சத்திய வார்த்தைகளை போதிக்கும்படியாய் சத்திய ஆகாரத்தை எங்களுக்கு அழியாத ஜீவ ஆகாரத்தை எங்களுக்கு தரும்படியாய் தந்தையாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். அப்பா, வருவீராக வருவீராக. வல்லமையின் ஆவியானவரே, அக்கினியின் ஆவியானவரே, சத்தியத்தின் ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற தகப்பனாகிய ஆவியானவரே, நல்ல ஆசானே, வருவீராக வருவீராக. வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும், மண்ணோட்டை பொறுப்படுத்திக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் கூடாதவைகள், புறம்பானவைகள், சத்தியத்துக்கு புறம்பானவைகள் ஒன்று கூட என்னிலே ஒருபோதும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினியும் இரத்தத்தின் அக்கினி என்னிலே வேரோடு சுட்டரித்து 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 போடுவதாக உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் ஆண்டவரே உம்முடைய தயவும் வல்லமையும் உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய ஒளியும் ஆண்டவரே நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய நீங்காத அளவில்லாத பிரசன்னத்தினாலும் உம்முடைய ஆவினாலும் உம்முடைய வரங்களினாலும் உம்முடைய சாரத்தினாலும் சத்துவத்தினாலும் ஆண்டவரே அல்லேலூயா உம்முடைய அன்பினாலும் என்னையும் உம்முடைய ஆண்டவரே ஆராதனையில் பங்கு பெறுகிற யாவரும் லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் ஆட்கொள்வதாக ஆண்டு கொள்வீராக. உமது கரத்தில் எங்கள் அத்தனையும் பேரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்ன தேவன். இந்த வார்த்தையை நமக்கு தந்தவர் கர்த்தர். இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்தவர் கர்த்தர். கொடுத்தவர் கொடுத்த வார்த்தையில் இருப்பார். அதை வாங்கி கொண்டோம் என்று சொல்லுகிறவர்கள் வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தையிலே நம்பிக்கையிலே அவர் பேரிலே அவர் ஒருத்தர் பேரிலே நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்றால் நித்திய சூரியனாகி அவரையே நமஸ்கரித்துக்கிட்டு இருந்தார்களானால் அவரையே வணங்கி கொண்டு அவரையே நித்தமும் அவர் சமூகத்தை தேடிக்கொண்டே இருப்பார்களானால் நாடிக்கொண்டே நித்தமும் நாடிக்கொண்டே இருப்பார்களானால் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நியமித்த நாளிலே அவர்கள் சிறையிருப்பை எந்த நேரமும் திருப்பிடுவார். இதை இந்த பூமியிலே செய்யத்தக்க ஒரு வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள ஒரு தகப்பன் ஒருவர் உண்டனால் நாம் நம்பி ஆராதிக்கிற சேவிக்கிற கர்த்தர் தான். கர்த்தராகிய தேவன் தான் நம் சிறையிருப்பை திருப்புவார். சிறையிருப்பில் நிறைய வகைக்கு வகை இருக்குது. பணத்தில் கஷ்டப்படுறது, கடனில் கஷ்டப்படுறது மட்டும் இல்லை. ஏராளமான பிசாசு பிடிகள், மந்திரத்தின் பிடிகள், மாந்திரத்தின் பிடிகள், விக்கிர ஆராதனையில் இருக்கிற பிடிகள், தீய பழக்க வழக்கங்களில், கெட்ட பழக்க வழக்கங்களில், கெட்ட சிநேகிதங்களில், கெட்ட உறவுகளில், தார்மார்களில், பலவிதமான தார்மார்களில், எல்லா அநேக காரியங்களில், மாம்சத்திற்குரிய காரியங்கள், இச்சைகளுக்குரிய காரியங்கள், பொருளாசைக்குரிய காரியங்கள், மண்ணாசைகளுக்குரிய காரியங்கள், பெண்ணாசைக்குரிய காரியங்கள், தங்களை அழித்து கொள்கிற காரியங்கள் எல்லாம் நிறைய சிறையிருப்புகள் நிறைய இருக்குது. சிறையிருப்பிலே எக்கச்சக்கமான சிறையிருப்புகள் இருக்குது. கர்த்தராகிய தேவன் நமக்கு சொன்னது, நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்னால் மெய்யாகவே அவரைத்தான் எல்லா பாடுகளிலும் கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் கண்ணீரிலும் கவலைகளிலும் தேவைகள் எல்லாம் இன்னும் சந்திக்கப்படாத நிலைமையில் திருப்பு முனைகள், அதாவது பிரேக் த்ரூ வராத நிலையிலும் இவ்வளவு கூட்டும் தேவன் இன்னும் வரலையே, இவ்வளவோ கண்ணீர் வடிச்சும் தேவன் வரலையே, இவ்வளவு நம்ம மனம் கசந்து அழுதும் இவ்வளவோ மன்னிப்பு கேட்டும் தேவன் வரலையேன்னா வராமல் இருக்க போகிறதில்ல. வராமலும் அவரால் இருக்கவும் முடியாது. அவரால் இருக்கவும் முடியாது. முதலாவது இருக்கவும் முடியாது. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் அன்பு உள்ள தகப்பன். பூமியில் அந்த அன்பை தவிர, கல்வாரி அன்பை தவிர, தம்முடைய உத்தம தேவகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் கொடுத்த பிதாவுடைய அன்பும் கிறிஸ்துவின் அன்பும் ஆவியானவராகிய அன்பும் மூவராய் ஒன்றாய் இருக்கிறவருடைய அன்புக்கு இணையான அன்பு
கல்வாரி அன்புக்கு இணையான அன்பு பூமியில் எதுவும் கிடையாது. உலகம் சொல்கிற எத்தனை வகைக்கு வகை அன்பு இருந்தாலும் இந்த விலையேறு பெற்ற சிருஷ்டிகருடைய அன்புக்கு இணையாய் நம்மை படைத்தவருடைய அன்புக்கு இணையாய் வரவே முடியாது, கிட்ட கூட வர முடியாது. இந்த தூய அன்புக்கு, இந்த அகாப்பே அன்புக்கு கிட்டே வர முடியாது. இந்த அன்பு தான் யோபுனிடத்தில் இருந்தது. இந்த அன்பு தான், இந்த அன்புள்ள தேவன் தான் யோபுனிடத்தில் இருந்தார். இந்த அன்புள்ள தேவனிடத்துல தான் யோபு நம்பிக்கையாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்மை போல தவறுகளும் தப்பிதங்களும் செய்து 10 முறை 100 முறை 50 முறை தேவனிடத்தில் வந்து கதறோம். ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் கோணிட்டேன், இப்படி போயிட்டேன், அப்படி போயிட்டேன், கீழ்ப்படியாமல் போயிட்டேன், இப்படி போயிட்டேன், உங்கள் பேச்சை கேட்காம போயிட்டேன், உங்கள் சொல்ல கேட்காம போயிட்டேன், உங்கள் எச்சரிப்பு சத்தத்தை மறந்துட்டேன், அநேக காரியங்களை மதியீனமாக செஞ்சுட்டேன், புத்தியீனமாக செஞ்சுட்டேன், எல்லாவற்றையும் மன்னிங்க மன்னிங்க என்பதில் மன்னிங்கன்னும் போது கிறிஸ்து நமக்காக ரத்தம் செஞ்சினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ரத்தம் செஞ்சினார். நம்ம எல்லாருடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களையும் சுமந்து தீர்த்தார் தேவாட்டுக்குட்டி. அதனால் கிருபையாய் மன்னிப்பு கிடைக்குது. அவரால் கிருபையாய் மீட்கப்படுறோம். அவருடைய கண்களில் இரக்கம் தெய்வம் மனுஷனுக்கு அனுசராகிய நம்ம எல்லோருக்கும் கிடைக்குது. அது ஒரு பெரிய நிவாரணம். கர்த்தர் சிலுவையில் நமக்கு இலவசமாய் தன்னையே கொடுத்த ஒரு விலையேறு பெற்ற நிவாரணம். சாதாரண நிவாரணமே கிடையாது. அன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கலை இருக்கிறாரு. ஆனால் பூமிக்கு வந்து மரிக்கலை, மானிட அவதாரம் எடுத்து வந்து மரிக்கலை, பரிசுறுவதும் மரிக்கலை. ஆனால் அன்புள்ள தேவனை அவர் நம்பி இருந்ததுனால தப்பு செய்யாத பாவம் செய்யாத யோபு தன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூறாவளி, பயங்கரமான சூறாவளி, தாங்க முடியாத சூறாவளி. இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் சூறாவளின்றது அவர் வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இதை 50 முறை கேட்டிருப்பீங்க. ஆனால் கேட்டாலும் பரவாயில்ல, 51வது முறையும் கேளுங்க. நானும் 50 முறை கேட்டதாக இருந்தாலும் நானும் 51வது முறை கேட்கணும் இல்லையா? கேட்கணும். உங்களுக்கு அதை விட அதிகமாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல, கேளுங்க. உங்களுக்கு அதை விட அதிகமாக தெரிஞ்சாலும் கேளுங்க. அப்போ சூறாவளி, அவரதுல என்ன வகையான சூறாவளி? பயங்கரமான சூறாவளி வந்து அடிச்சுட்டு போயிடுது. ஆனால் இந்த சூறாவளி அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சூறாவளி அவர் வாழ்க்கையில் அடித்து தரமட்டமாக்கி தீக்கரையாக்கினது மட்டும் இல்லாமல் அந்த சூறாவளி இருந்துக்கிட்டே இருக்குது. அவருக்கு வந்த பாடுகளும் உபத்திரங்களும் நோவுகளும் வலிகளும் மன வலிகளும் மனுஷனுடைய வார்த்தைகளும் குத்தல்களும் பீறல்களும் பழி சுமைகளும் குற்றச்சாட்டுகளும் ஒன்றல்ல ரெண்டல்ல. கர்த்தர் அவரோட இருந்தார், அவர் கர்த்தரோட கூட இருந்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் பாதுகாப்பிலும் வாழ்ந்துகிட்டு இருந்தார், பராமரிப்பில் வாழ்ந்துகிட்டு இருந்தார். கர்த்தருடைய தெய்வனுடைய பராமரிப்பினால் வாழ்ந்துட்டு இருந்தார். அவரும் அவர் மனைவி பிள்ளைங்க 10 பிள்ளைங்க எல்லாம் வாழ்ந்தாங்க. அவருடைய சம்பத்துகள், அவருடைய வேலைக்காரிகள், அவரை சேர்ந்தவங்க, அறிமுகமானவங்க, வரவினங்க எல்லாம் என்னென்ன விதத்துலலாம் இருக்குதோ அவ்வளோ பேரும் அவரை புகழ்ந்து பாடி எல்லாம் இருந்தாங்க. இந்த சூறாவளி என்கிற சோதனை மகா பெரிய சிட்சை, சோதனை, உடமிடுதல், பரீட்சிக்க பார்க்கப்படுதல் என்கிற சூறாவளிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக 24 மணி நேரம் வந்த மாத்திரத்தில் சோதனையை அனுமதித்தவரும், சிட்சையை அனுமதித்தவரும், பாடுகளை அனுமதித்தவரும், உபத்திரவங்களை அனுமதித்தவரும், நஷ்டத்தையும் இழப்பையும் அனுமதித்தவரும், யோபுடைய ஜீவனை தவிர மற்ற எல்லாவற்றையும் அனுமதித்தவரும் கர்த்தர், புடமிடுதலை அனுமதித்தவரும், இந்த பரீட்சையை மகா பெரிய பரீட்சை ஆகிய இத்தனை வகை சூறாவளி, ஒரு சூறாவளி இல்லை, அத்தனை சூறாவளியும் ஒருமிக்க அனுமதித்தார் கர்த்தர். சாத்தான் அதை கொண்டு வந்தான். அவன் இஷ்டம் போல செய்வான்னு ஆண்டவருக்கு தெரியும். தன் இஷ்டம் போல செய்வான். எப்படி? தன்னுடைய கொடூர குணத்தை கொண்டு எப்படியெல்லாம் செய்யணுமோ அவ்வளவு தூரம் செய்வான். அதுவும் அனுமதி கிடச்சிச்சுன்னா அதை விட அவனுக்கு ஒரு பெரிய இது இல்லை. தேவன் ஜீவனை மட்டும் அனுமதிக்காமல் விட்டுருந்தாருன்னா அதையும் அள்ளிட்டு போயிட்டுருப்பான். இப்படி வரும் என்று யோபு, கனவு காணாத யோபு வந்துருச்சு.
எதிர்பாராதது, அந்த மகா பெரிய சூறாவளி வந்துருச்சு. அந்த சூறாவளியில் யோபை தவிர எல்லாரும் போயிட்டாங்க. அந்த சூறாவளியில் யோபு மனைவி, யோபுடைய சொந்தம் பந்தம், உற்றார் உறவினர், உடன் பிறந்தவர்கள், சகோதரிகள், யாரெல்லாம் இருப்பாங்களோ, பந்து ஜனங்க, பங்காளிங்க, கூட படித்தவங்க, பழகினவங்க, நண்பர்கள், சிநேகிதர்கள், ஒரு என்னென்னலாம் வகை இருக்கிறாங்களோ அவ்வளோ மனுஷர்களும் அந்த சூறாவளியில் காணாமல் போயிட்டாங்க. மனைவி உள்பட எல்லாரும் காணாமல் போயிட்டாங்க. உயிர் இருக்கு, அவர் மனைவிக்கு சரீரத்தில் உயிர் இருக்கு, காணாமல் போயிட்டாங்க. காணாமல் போயிட்டாங்க, எல்லாரும் காணாமல் போயிட்டாங்க, மொத்த பேரும் காணாமல் போயிட்டாங்க. அந்த சோதனையில், அவருக்கு வந்த சோதனையில், வேதனையில், அந்த கொடிய அவமானத்தில், தாங்க முடியாத அந்த துக்கத்தில், நஷ்டத்தில் எல்லாரும் ஓடியே போயிட்டாங்க. தின்னவங்க, அனுபவித்தவங்க, அவன்தான் என் சொந்தம், வேற யாரும் இல்லை, அவன் என் மச்சான், அவன் என் மாமா, அவன் என் பெரியப்பா, அவன் என் சித்தப்பா, அவன் என் அத்தை பையன், இந்த பையன் யோபு, எனக்கு இப்படி சொந்தம், எனக்கு அப்படி சொந்தம், இப்படி சொந்தம், அவங்க அம்மா எங்கள் அம்மா ஒன்றா பிறந்தவங்க, அவங்க அப்பா எங்கள் அம்மாலாம் ஒன்றா பிறந்தவங்க, இவங்க இதில் ஒன்றா பிறந்தவங்க, அவங்க அக்கா தங்கச்சி, இவங்க அக்கா தங்கச்சி, நாங்கள் பொண்ணு கொடுத்துக்கிட்டவங்க, நாங்கள் அப்படி, அவங்க அந்த ஊர்லேருந்தே நாங்கள் ஒன்றா இருந்தவங்க, அப்படிலாம் சொன்னோம். யாருமே இல்லை. யோபு கையால் பிழப்பை நடத்தினவங்க, யோபு கையால் வாங்கி சாப்பிட்டவங்க, யோபு கையால் வாழ்ந்தவங்க, கொண்டவங்க, ஆண்டவர் அவர் மூலமாக அநேகருக்கு உபசரித்தது, உதவி செய்தது, திக்கற்றவங்க, எளியவங்க, இருந்தவங்க, போனவங்க, வந்தவங்க, எல்லாருக்கும் செஞ்ச அத்தனை பேரும் யாரும் இல்லை. யோபுக்கு இந்த நிலை வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே யாரும் இல்லை. கர்த்தர் ஒருத்தர் தான் இருந்தார். கர்த்தர் ஒருத்தர் தான் இருந்தார். யோபும் கர்த்தரை விட்டு போல கர்த்தரோட தான் இருந்தார். அன்னைக்கும் இன்னைக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்ன இருக்கிறதுல வித்தியாசம் என்ன? யோபுடைய விசுவாசத்துக்கும் இப்போ இருக்கிற இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு ஒரு சின்ன இதிலெல்லாம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, ஒரு தேவை நமக்கு ஒரு வாரம் அல்லது சில நாட்கள் நம் தேவை சந்திக்கப்படலைனாலே பெரிய சூறாவளி வந்துடுச்சு. என்ன வந்துட்டு? சூறாவளி வந்துட்டு. குழந்தை மூச்சு ஊற காற்று கூட அது கிடையாது. அது குழந்தை மூச்சு ஊறுறதை கேட்டிருக்கீங்களா? எப்போ கேட்டீங்க? எங்கே கேட்போம்? மூச்சு ஊற சத்தம். இப்போ நீங்கள் மூச்சு விடுறது, நான் நம்ம மூச்சு விடுற சத்தம் கூட கேட்குது. எங்கே கேட்குது? உரட்டை விட்டா கேட்கும். அதோ கரடி ஏதோ வந்துட்டு போல இருக்குது, சிங்கம் வந்துட்டு போலுது, காட்டில் இருக்குது, ஊருக்குள்ளே வந்துட்டு போலுது, ஊருக்குள்ளே வந்துட்டு போல இருக்குன்னு, ஏதோ சர்பம் வந்துட்டு போல இருக்கு, உசு உசுன்னு சத்தம் கேட்குதுன்னு அப்படி வேணால் சொல்லலாம். அப்போ ஒன்று குறைவு, ஒன்று இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னும் போது அது ஒரு பெரிய சூறாவளியாக வீசுது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் கதறாங்க. என்னென்ன? சோப்பில்லையே ஆண்டவரே, சோப்பில்லையே, நான் எப்படி ஜீவிப்பேன், நான் எப்படி வாழுவேன், பேனா இல்லையே ஆண்டவரே, நான் எப்படி உயிரோடு இருப்பேன். என்ன இல்லை? யோபுக்கு பேனாவா போயிடுச்சு, குளிக்கிறதுக்கு சோப்பு இல்லை என்னென்ன போயிடுச்சு. வாரம் மாதம் புது சாரி உடுத்துவனே ஆண்டவரே, வாங்குவனே ஆண்டவரே, உடுத்துவனே ஆண்டவரே, உடுத்துவனே ஆண்டவரே, ஒரு மாதம் தள்ளி போயிடுச்சே ஆண்டவரே, ஒரு மாதம் அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி போயிட்டானே, இந்த நிலைமைக்கு நான் போயிட்டானே, இவ்வளோ கீழ்த்தரமான நிலைமைக்கு போயிட்டானே, அடிமட்ட லெவலுக்கு போயிட்டானே ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர். யோபுடைய விசுவாசம், தேவன் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசம் என்பது அந்த நிலையில் ஒருத்தருக்கும் இருக்கவே இருக்காது. இதுக்கே இங்கே இருக்கிறது இல்லை. காத்தரு பொறுத்தருன்ற ஏரியாவிலே நம்மால் இருக்க முடியலன்னா நம்ம அப்படிப்பட்டவங்க இருக்க முடியல. ஒரு திருடன் வந்தானா, ஒரு திருடன், அவன் யாரனாலும் கொன்னுடுவானான், குத்தி கொன்னுடுவானான். அவன் இதெல்லாம் பேரெல்லாம் பேசலாம் பண்ணுறதெல்லாம் எல்லாம் கிடையாது. கிடைச்சாலும் சரி கொன்னுடுவான், கிடைக்கலனாலும் கொன்னுடுவான். அவன்கிட்ட ஒரு நல்ல சுபாவம். என்ன சுபாவம்? ஆமாம், அவனுக்கு ஒரு ஆசை, அவனுக்கு திடீர்னு ஆசை வந்துச்சான். அவனுக்கு ஒரு ஆசை வந்துதான்.
பார்த்தாங்களாம். அவர் ரெண்டு 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 நபரை பார்த்தானா, ரெண்டு 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 ஸ்திரீயோ ஆண் மக்கள்னு வச்சுக்கிங்களேன். பார்த்தானா, கையிலேருந்து ஒன்று உருவினானா, இடுப்புலேருந்து ஒன்று. என்ன உருவிருப்பான்? உருவனானா, பட்டாக்க ஏதோ உருவனானா. கையை தூக்குனானா. என்ன செஞ்ச என்ன? சிலர் அது பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களே தூக்கிடுவாங்க. சிலர்லாம் துப்பாக்கியெல்லாம் காட்டினா கையை தூக்கிடுவாங்க. ஹேண்ட்ஸ் அப்புன்னு கையை தூக்கிடுவாங்க. ரெண்டு கை தூக்கணும். ஒரு கை தூக்குறது இல்லை, ரெண்டு கையை தூக்கணும். என்ன கை தூக்கணும்? ரெண்டு கையை தூக்கணும். உனக்கு ஒரே ஒரு இறக்கம் மட்டும் கொடுக்குறேன். என்னை கொன்னுடாதேன்னு சொல்கிறீங்கல்ல, கத்துறீங்கல்ல, கீழே போட்டிங்கன்னா கொன்னுடுவேன். கையை கீழே இறக்குனீங்கன்னா கூத்திடுவேன். ஒரே சொருவிடுவேன். கையை கீழே போட்டிங்கன்னா சொருவிடுவேன். கையை மேலே தான் வச்சுருக்கணும். வச்சுருந்தீங்கன்னா உங்களை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு. அவங்க உள்ளத்தில் சொல்லிக்கிட்டாங்களாம், அடா பாவி, எப்படா நான் கையை கீழே இறக்குறது? எவ்வளோ நேரம் கையை மேலே வச்சுருப்பேன், எவ்வளோ நேரம் வச்சுருப்பேன். நான் என் தேவனை ஆராதித்தாலே ஒரு நிமிஷத்துக்கு மேலே கை தூக்க மாட்டேனே. நான் அப்பப்போ இறக்கிக்குவேனே. ஒரு பாட்டு பாடினா கூட நான் அந்த பாட்டில் 10 தடவை நான் இறக்கி தானே கையை மேலே ஏற்றுவேன். கையை தேவனுக்கே நான் அப்படி பண்ணுவேனே. உனக்கு நான் பயப்படாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவர் குத்த மாட்டார், அவர் கொல்ல மாட்டார். அவரை கையை நோக்கணுன்னு ஆராதனை நான் அவரை குறித்து பாடினா, நான் கையை கீழே இறக்குவேன், நான் ஏற்றுவேன், அதை நான் பண்ணிக்குவேன். 10 ட்ரிப்பு நான் பண்ணிக்குவேன். அப்புறம் எனக்கு நினச்ச நேரத்துக்கு தூக்க மாட்டேன். ஒரு பாட்டு பாடுறதுக்கு 3 நிமிஷம் ஆகுது. 3 நிமிஷம் ஒரு பாட்டு பாடுறதுக்கு. அந்த 3 நிமிஷத்துலேயே நான் 4 இல்லை 5 ட்ரிப்பு கையை இறக்கிடுவேன். இறக்கி ஏற்றுவேன். கையை ஏற்றுவேன். அது ஏன் இஷ்டம், நான் ஏற்றுவேன்னு. அவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த திருடன் அப்படி இல்லையா, கீழே போட்டேன்னா நான் சொல்கிற வரைக்கும் நீ கையை மேலே வச்சுருக்கணும். இவன் எப்போ சொல்கிறது, இவன் எப்போ சொல்கிறதுன்னு 1 மணி 10 நிமிஷம் ஆச்சான், 15 நிமிஷம். இவங்களுக்கு என்ன ஆச்சு? இறக்கிற போகிறேன். கையை இறக்கினா அவன் என்ன பண்ணிவிடுவான்? கூத்திடுவான். வெட்டலாம். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போயிடும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கையை இறக்கவே இல்லையா, கையை பிடிச்சி தூக்கணும் மெனிக்கே வச்சுக்கினாங்களாம். எது? அவன் குத்தி விடுவான்னு. அப்புறம் அவனா பார்த்து போங்கன்னு, கடவுள் இறக்கம் கிடைக்க போய் போங்கன்னு விட்டுட்டு போயிட்டானா. ஒழுங்காக ஆராதனையில் என்ன பண்ணுங்கன்னு சொல்லாமல் போயிட்டானா. ஆராதனையில் ஒழுங்காக கையை தூக்குங்க, கையை எப்போ இறக்கணுமோ அப்போ தான் இறக்கணும். இன்றைக்கெல்லாம் என்னைக்கா ஒரு நாள் ஏசப்பா ஒரு குத்து விடுவார், ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லாமல் போயிட்டானா. பாருங்க. அப்போ யோபு கர்த்தரை ஆராதிக்கிறதில்ல, கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்கிறதில்ல, இருதயபூர்வமாக ஆராதிக்கிறதை எல்லாம் பார்த்த தேவனுக்கு அவருடைய சிறையிருப்பை திருப்புறதில் அவருக்கு ரொம்ப விருப்பம். ஆனால் அதை குறித்து தான் கடந்த அநேக நாட்களாக வாரங்களாக பார்த்துக்கிட்டு வந்தோம். யோபுனுடைய காரியத்தில் பார்த்தோம். இதுக்கு பின்பு அப்படின்னு 42ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். இதற்கு பின்பு அப்படின்னு சொல்லி, அப்போ இதற்கு பின்பு என்னென்னலாம் நடந்தது என்று சொல்லி பார்த்தோம். இப்போ யோபு எப்படிப்பட்ட வழிகள், எப்படிப்பட்ட வார்த்தையிலும் கூட மனுஷரையும் நிந்திக்காதபடி, மனுஷரையும் குத்தி கிழிக்காதபடி, தேவனை முதலாவது நிந்திக்காதபடி, மனுஷர்களையும் நிந்திக்காதபடி, தன்னை நிந்தித்த மனுஷர்களை நிந்திக்காதபடி, தன்னை பரிகாசம் பண்ணினவர்களை பரிகாசம் பண்ணாதபடி, தன்னை ஏளனம் பண்ணினவர்களை ஏளனம் பண்ணாதபடி, நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசாதபடி, திடனற்று போகிற வார்த்தைகளை பேசாதபடி. யோபு 29ஆம் அதிகாரம்.
29ஆம் அதிகாரம் 6-11. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கன்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போதிருந்தால் நலமாயிருக்கும். நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளித்து கொள்வார்கள். முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். பெரியோர்களின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடே ஒட்டிக்கொள்ளும். என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது. என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. பாருங்க, சொல்றாரு. இதில் கீழே இன்னும் 1, 2, 3லாம் இருக்கு. ஆனால் 6ஆம் வசனத்துலேருந்து இப்படி சொல்றாரு, என் பாதங்களை நான் டெய்லி நெய்யில் தான் கழுவுறேன். நெய்யில் தான், மாதத்துக்கு ஒரு வாட்டி நெய் வாங்குறதே பெரிய காரியமாக இருக்குது. நெய்யில் காழை கழுவுறதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எண்ணெய் வந்து நதி மாதிரி வந்து தான், ஆறு மாதிரி. என்னது? ஆறு ஓடுற மாதிரி எண்ணெய் ஓடுமா. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், அவர் வீட்டில் ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 வேலைக்காரங்க இருக்காங்க. 3000 வேலைக்காரங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்க, இன்னும் அவங்கள சேர்ந்தவங்க, அவ்வளோ பேருக்கும் சாப்பாடுனா என்ன, எவ்வளோ செலவாகும்? 3000 பேர் வருஷத்தில் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு திருமணம், ஒரு நல்ல காரியம் ஒன்று நடக்குது. அதுவும் இந்த அளவில் ஒரு 3000 பேரை வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு, 1000 பேர் வந்தாலும் 3000 பேர் வந்தாங்கன்னு இன்றைக்கி சொல்லுவாங்க. அது வேறு. போனவங்க வந்தவங்க எதிர்த்தில் வந்தவங்க இன்றைக்கி தான் பார்த்துருப்பாங்க. காலையில் அவங்களுக்கும் ஒரு பத்திரிக்கை, இன்றைக்கி தான் அவங்கள வழியில் பார்த்துருப்பாங்க. நீங்கள் யாருங்க இந்த ஊரில் இருக்கீங்களான்னு அவங்களுக்கும் ஒரு பத்திரிக்கை. எப்படிலாம் கொடுத்து கூப்பிட்றவங்க இருப்பாங்க. வந்தவங்க போனவங்க எல்லாம் தங்களுடைய பலத்தை காட்டணும், அதை காட்டணும். எதை காட்டுறாங்களோ 3000 பேருக்கு கூட்டத்தை கொள்றாங்கன்னும் போது அது என்னைக்கோ எத்தனையோ வருடங்களுக்கு அப்புறம் நடக்குது அது. ஆனால் இது அனுதினமும் நடக்குது. யோபுவுடைய வாழ்க்கையில் நடக்குது. அத்தனை 1000 பேரும் சாப்பிடணும். அப்போ எண்ணெய் எவ்வளோ செலவாகும்? நெய் எவ்வளோ செலவாகும் இல்லையா? அப்போ சமைக்கிறதுக்கு எவ்வளோ எவ்வளோ பெரிய அண்டாங்குண்டாவாக இருக்கணும். அதுக்குள்ளே உட்காந்துருக்கலாம். 5 பேர் உட்காந்து, இப்போ 4-5 பேர் உட்காந்து படுத்துக்கலாம். அவ்வளோ பெரிய அண்டா இருக்கும். அவ்வளோ பெரிய அண்டாங்குண்டா இருக்கும். அப்போ எவ்வளோ தண்ணி செலவாகும், எவ்வளோ அதுக்கு எல்லாம் எவ்வளோ இருக்குது அதுக்கு இல்லையா? சாப்பிட்டு முடித்தோன்னா எவ்வளோ கிளியர் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்குது. அடுத்தது மத்தியான சாப்பாடு எல்லாம் இல்லையா, வரிசையாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிடும் போது அவருடைய விசிட்டர்ஸ் வருவாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க, மேன்மக்கள் வருவாங்க, எத்தனையோ காரியங்கள் அதுக்கு தனியாக இருக்கும், சமையல்கள் விதவிதமாக. அதை சொல்கிறாரு. எப்படி அவர் வீட்டுக்கு வந்தவங்கள அவர் சாப்பிடாம, யாரும் எத்தனை பேர் வந்தாலும், 50 பேர் வந்தாலும், 10 பேர் வந்தாலும், 100 பேர் வந்தாலும் சாப்பிடாமல் அனுப்புறது கிடையாது. அது எல்லாமே இருக்குது, போடப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ வாலிபர்கள் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள், முதியோர் எழுந்து நிற்பார்கள். பட்டணத்தில் வீசிலே ஆதனத்தை போட்டால் அன்று பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் வாயை பொத்திக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பெரியோர்களின் சத்தம் அடங்கிய நாக்குகள் மேல் வாயோடு ஒட்டி கொள்ளும். அவ்வளோ பயம் யோபுனா, அவ்வளோ பயம் இருக்கும். அவ்வளோ மரியாதை கனம் கத்தர் கொடுத்தது பயம். அவ்வளோ பேருக்கும் அவ்வளோ பயம் இருக்கும் தேசத்துக்குன்னு. அப்படிப்பட்ட யோபுடைய வாழ்க்கை இருந்ததுன்னு சொல்கிறார். அது இருந்தால் நலமாக இருக்கும். இல்லை, இப்போ அது இல்லை. ஆனால் யார் இருக்கா? கத்தர் இருக்குது. அது நகண்டு அப்படி போய் இருக்குது, ஒளிஞ்சிருக்குது. இங்கேருந்து போய் அவரை விட்டு ஒளிஞ்சு போயிருக்குது. இவரை விட்டு ஒளிஞ்சு போனது போல் இருக்குது அது. ஆனால் யார் கையில் தான் இருக்குது? எல்லாமே கத்தர் கையில் இருக்குது. யார் கையில் இருக்குது? 10 பிள்ளைங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனால் யார் கையில் இருக்காங்க? கத்தர் கையில் இருக்கிறாங்க. யார் கையில் இருக்காங்க? கத்தர் கையில் இருக்கிறாங்க. யோபு 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போதோ என்னிலும் இளைய வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன். பார்த்தீங்க, அவர் சொல்கிறாரு, இப்போ இருக்கிற அந்த வாலிப பசங்க அவ்வளோ கேலியும் கிண்டலும் பண்ணுறானுங்க யோபுவை. அப்போது யோபு என்ன பண்ணுறாங்க?
கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க, கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த வாலிபர்களுடைய தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா, தாத்தாக்கள், அவங்க அப்பா தாத்தா அவங்கெல்லாம் பிதாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள எல்லாம் என் மந்தையில் இருக்கிற ஆடுகளுக்கு காவல் காக்கிற நாய்களுக்கு கூட வச்சிருக்க மாட்டேன் இவங்களை. என்னன்னு சொல்றாரு, இவர்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோடு கூட மந்தை இருக்கு இல்லையா, ஆட்டு மந்தைகள், அந்த ஆட்டு மந்தைக்கு கொஞ்சம் கூட காவலுக்கு அந்த காலத்தில் நாய்கள் இருந்திருக்குது. அந்த நாய்களுக்கு கூட இவங்களை வைக்க மாட்டேன். யார? இந்த கேலியும் கிண்டலும் பரியாசம் பண்றாங்களே அவங்களுடைய பிதாக்களை எதோட வைக்க மாட்டேன்? கூட வைக்க மாட்டேன். அப்படின்னு சொல்றார். வைக்க மாட்டேன். 10ஆம் வசனம். என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருக்கிறார்கள். அப்படி அருவருக்கிறாங்க, மூஞ்ச காட்டுறாங்க, எரிச்சல் அடைகிறாங்க. என்ன செய்யறாங்க? துப்புறதுக்கு கூசாம துப்புறாங்க. நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய மனிதருடைய வாழ்க்கையில இந்த வருடமே ஏக வருடங்களுக்கெல்லாம் முன்னாடி இல்லை, இந்த வருடங்களிலே இப்படிப்பட்ட காரியத்தை தேவ பிள்ளைகள், நான் தேவனோடு இருக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி நடந்திருப்பாங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சு என்ன, ஏசப்பாவோட விவரம் அதிகம் நமக்கு, ஏசப்பாவோட நமக்கு ஞாபக சக்தி அதிகம். எனக்கு விவரம் தெரிஞ்சு அப்படி ஒன்றும் நான் யாரையும் சின்ன மனசு கூட என்ன பண்ணுறதில்ல, பேசும்போது கூட அந்த வாயிலேருந்து வர சின்ன அந்த எச்சை கூட மேலே பட்டது கிடையாது, மேலே ஒருத்தர் மேலே போய் பட்டு வேதனைப்படுத்தினது கிடையாது. பார்த்தீங்களா எப்படி? பார்த்தீங்களா? பேசும்போது சில நேரங்களில் மனுஷருடைய இது என்ன வந்துடும், அது கூட ஒருத்தர் மேலே பட்டு காயப்படுத்துனது கிடையாதான் அவருடைய பிள்ளைங்க. ஆமாம், அப்படிப்பட்ட சுத்த தங்கம்மா அவருடைய பிள்ளைங்க நம்ம. ஆமாம், சுத்த தங்கம்மா நம்ம. அப்படி அது கூட பற்றக்கூடாதுன்னு அப்படின்னா வார்த்தை எப்படி பேசவே மாட்டாங்களாம். அந்த மாதிரிலாம் பேசவே, இது வாயிலேருந்து வர எச்சப்பட்டாலே அவங்களுக்கு அடிபட்டுடும், அவங்களுக்கு காயப்பட்டுடும் அப்படிங்கிறதுலையே அவங்க ஜாக்கிரதையாக இருப்பாங்கன்னா எவ்வளோ சுத்த தங்கமாக இருப்பாங்க இல்லையா? யோசிக்கிறாங்க, யார் இது, யாரு? அப்படி எவனுமே இருக்க மாட்டானே, எப்படியுமே இருக்க மாட்டானே. யோசித்து பாருங்க, கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு துப்புனவங்கெல்லாம் யாருன்னு. அருவருக்கிறவங்க யாரு, தொடர்ந்து முறுமுறுக்கிறவங்க யாரு, துப்புறவங்க யாரு, உள்ளத்தில் துப்புறவங்க யாரு, வெளியரங்கமாக துப்புறவங்க யாரு, இதெல்லாம் வந்திருக்காரு. சும்மா எழுதி வைக்கல யோபு ஆவியானவரால். அப்போ துப்ப கூசாதிருக்கிறார்கள். 11. நான் கட்டின கட்டை அவர் அவிழ்த்து என்னை சிறுமைப்படுத்தினபடியினால் அவர்களும் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறிவிட்டார்கள். எப்படியெல்லாம் அவருக்கு வேதனையை உண்டாக்கணுமோ அவ்வளவு தாங்க முடியாத. 15ஆம் வசனம். பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது, அவைகள் காற்றைப் போல என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது, என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல் கடந்து போயிற்று. அப்படியே வாசிங்க 22 வரைக்கும். ஆகையால் இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று, அது என் அங்கியின் கழுத்து பட்டையை போல என்னை சுற்றி கொண்டது. சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன், என்மேல் பாரமுகமாயிருக்கிறீர், என்மேல் கொடூரமுள்ளவராக மாறினீர். உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர். நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்கவிட்டு என்னை பயத்தினால் உருகி போக பண்ணுகிறீர். பாருங்க, சொல்றாரு பாருங்க, எப்படியெல்லாம் அவர் அங்கலாய்க்கிறாரு போல.
புலம்புறாரு, கதறாரு, ஊக்கரலிடுறாரு தகப்பனை நோக்கி. அவர் சொல்கிறார், காலத்தில் என் எலும்புகள் எல்லாம் ஓட்டி வச்சு 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 ஓட்டை போட்டுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஓட்டை எப்படி? எலும்பெல்லாம், உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் தொலைச்சி 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 எடுக்குது, தொலைச்சி தொலைச்சி எடுக்கு. என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதலே இல்லை. இன்றைக்கும் இப்படிப்பட்ட பாடுகள் அவருடைய பிள்ளைகள் இந்த வேதனையை இல்லை கடந்து போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. நோயின் உக்கரத்தினால் என்ன உக்கரத்தினால்? நோயின் உக்கரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று, அது என் அங்கியின் கழுத்துப்பட்டை போல என்னை சுற்றி கொண்டது. நான் சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பா இருக்கிறேன். தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பா இருக்கிறேன். யாருக்கும் நடந்தது. யோபு யார்? அவரு யோபு. நமக்கு அவருக்கு என்ன உறவு இருக்கு? அவரை குறித்து நம்ம ஏன் இது பண்ணணும்? இல்லையா? இல்லையா? நம்ம யாரோ நமக்கு வேண்டியப்பட்டவங்க, நம்ம ஸ்கூலில் படித்தவங்க, நம்ம காலேஜில் படித்தவங்க, நம்மளோட தொழில் செஞ்சவங்க, நம்மளோட கொடுத்தனம் இருந்தவங்க, நம்மளோட தொழில்துறையில் இருந்தவங்களை குறிச்செல்லாம் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் பேசுனா அது நல்லாயிருக்கும். அவங்களையும் அங்கே எழுதி வைக்கிறார். இதில் எழுதக்கூடிய வகையில் இருக்க போகிறாங்களா? எழுதி வைக்கிறதுக்கு கிடையாது. இதன் மூலமாக தானே கர்த்தர் பேசுகிறாரு. கர்த்தர் பேசுகிறாரு. 28 வெயில் படாதிருந்தும் நான் கருகருத்திருக்கிறேன், நான் சபையிலிருந்து எழுந்திருக்கும் போது அலறுகிறேன். பாருங்க, உட்காந்து சபையில் நான் உட்காந்து எந்திரிக்கும் போது அலறுன்னு அலறேன். என்னது? அம்மா எப்பா ஏசப்பான்னு எந்திரிக்கிறது அது இல்லை. அது அலறது கிடையாது. அவங்க மற்றவங்களும் அலற வைப்பாங்க, அது இல்லை. இந்த அலறல் வேற. கருத்திருக்கிறேன். வெளியில் நான் வெயிலில் படாமலே என்னவா இருக்கிறேன்? கருத்திருக்கேன். வெயில் படாமல் இருந்தும் நான் கருத்து இருக்கிறேன். 30 நான் என் தோல் என்மேல் கருத்து போயிற்று, என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று. என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. எல்லாம் உடஞ்சிரும். அப்படி தட்டினா எல்லாமே கொட்டிடும். எலும்பு, உடம்புல இருக்கிற எலும்பு இப்படி தட்டினா கொட்டிடும். என் எலும்புகள் எல்லாம், என் தோல் கருன்னு கருத்து போய் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது 31 என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? 31 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின. பாருங்க, என் சுரமண்டலம் புலம்பலம், என் கிண்ணறம், அதான் மியூசிக், அது கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாக மாறி போயிடுச்சு. என்னவாயிடுச்சு? மாறி போச்சு. 9ஆம் வசனம், 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியும் ஆனேன். பார்த்தீங்களா? அவர்களுக்கு என்னவா இருக்கிறாராம்? பாட்டும் பழமொழியுமா இருக்கிறாராம். பாட்டும் பழமொழியுமா இருக்கிறாராம். அவருடைய நிலையை சொல்கிறார். அவருடைய நிலையை சொல்லி சொல்லி கதறார். அவர் நிலையை குறித்து அப்படி சொல்கிறார். அவரை குறித்து மற்றவங்க எல்லாரும் சொல்கிறதெல்லாம் கடந்த வாரம், போன ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குது, ஞாபகம் இல்லை. அதை நீங்கள் அதை எப்படி இப்போ இருதயத்தில் வச்சுருக்கீங்க, கொண்டிருக்கீங்க, அது நமக்கு தெரியாது. அது தேவனுக்கு தான் தெரியும். அதை வச்சுருக்கீங்களா இல்லையான்னு. கொடுத்த தேவனை முதல்ல வச்சுருக்கீங்களான்னு தெரியாது. யோபு 9 பாருங்கள், விசுவாசமும் நம்பிக்கையை இந்த சூழ்நிலையில் அவர் எப்படி ரிலீஸ் பண்ணார்? நான் கேட்டுட்டு உட்காந்து போகிற யாரும் பாஸ் ஆக போகிறது கிடையாது. விசுவாச வார்த்தையை கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களுமாக இருக்கிறவர்கள் தான் பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. யோபு இந்த நிலையிலெல்லாம் தான் அவ்வளவு அங்கலாச்சலம், புலம்பு, தன்னுடைய சூழ்நிலை, குடும்பம் எல்லாவற்றாலும் முதல்ல சொல்லப்பட்டு
இந்த சோதனையை அனுமதிச்ச கர்த்தர் யோபோடு இருந்தார். யோபு யாரோட இருந்தார்? ஆனா எந்த சூழ்நிலையில? எல்லா வகையான சூறாவளி. ஒரு குடும்பம் ஒரு விடுதல ஒரு 2-3 அவங்கவுங்க தனித்தனியாக வாழ்கிறாங்கன்னும் போது அதுவே தாங்க முடியாத சூறாவளியாக நினச்சி அழுகுறோம். ஒரு ஒரு 2 மாதமா 3 மாதமா மகனோ மகளோ அல்லது பேத்தியோ யாரோ வரல, பேரன் வரலன்னாலே இழவு வீடு மாதிரி ஆடுறவங்களும் இருக்காங்க. ஆன்னு இழவு வீடு மாதிரி ஊன்றது. அந்த ஊன்னு அந்த நேரத்துக்கு அழுவுறது. ஆனால் வந்த பிறகு கொப்பளிக்கிறது. வரல வரலன்னு அழுவுறது. வந்த பிறகு எகிறுறது. வந்து எகிர்னு எகிறுது. இவ்வளோ நாளாக எங்கே போனேன்? 3 மாதமா எங்கே போனேன்? 4 மாதமா எங்கே ஊர் மைய போனேன்? எங்கே சுத்தா போனேன்? அப்போல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? கொள்ளலையா? உனக்கு கூப்பிட்டாதான் 10 முறை கூப்பிட்டாதான் வருவியா? நீ அவ்வளோ பெரிய ஆளாக ஆகிப்புட்டியா? அதான் ஆகிப்புட்டியான்னு வர வரைக்கும் அழுதுன்னு இருப்பாங்க. வரலன்னு வந்த பிறகு கவ்வுன்னு கவ்விடுவாங்க. கவ்விட்டு நான் இப்படி கவ்வுன்னு நினச்சி கவ்வலை. ஆனால் அது கவ்விட்ட தான் நினைக்கிறாங்க. கவ்வுன்னு கவ்வியாச்சு. ஆனால் நான் இப்படி கவ்வுன்னு எனக்கே தெரியல. எப்படி கவ்வுன்னு என்ன தெரியும்ல? கடிச்சது. கடின்னு கடிச்சு கொதறணுது. ஆனால் நான் கடிச்சு கொதறின மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வாங்கினதாகவும் தானே. ஒரு டாக் இருக்குது. அது இன்னொன்று போய் கடிக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். கடிச்சதுக்கு தெரியாது அவ்வளவா. கடி வாங்கினது இருக்குல்ல. அவங்களுக்கு தான். ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் அடிக்கிறாரு, ஒரு மாணவனை அடிக்கிறாரு. தப்பு செஞ்சானோ தப்பு செய்யல தெரியல, அடிக்கிறாரு. மொத்தத்தில் அடிக்கிறாரு. ஏதோ விதத்தில் அடிக்கிறாரு. அவனை அடிக்கிறவருக்கு வலி இருக்காது, அடி வாங்குறவனுக்கு தான் வலி இருக்கும். ஒருத்தரை ரொம்ப தாறுமாறாக பேசுறதுனால பேசுகிறவங்க வாய் வலிக்காது. அந்த வார்த்தையை வாங்குறாங்க இல்லையா? ஈட்டியும் அம்புமா பட்டயமா வாங்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் சுளிர் கலர்புலாருன்னு இருக்கும். அப்போ வான்னு சொல்கிறது அவங்களுக்கு தெரியும். இது வர வச்சு நம்மளை கடிக்கும்னு. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா பேசுகிற மாதிரி பேசுவோம். அப்புறம் கப்புன்னு கப்பி கொதறி எடுத்து ரத்த கலரியாக விட்டுடும். அதுக்கப்புறம் பிஸ்கெட் சாப்பிட்டு காபி சாப்பிட்டுனா யார் சாப்பிடுவா? கொஞ்சம் பருப்பு சாதம் சாப்பிட்டுப்பா, அதில் கொஞ்சம் நெய் ஊற்றுறேன் சாப்பிடுன்னு. இப்போ எல்லாம் ரத்த வடியை விட்டுட்டு நெய் ஊற்றுறேன் அது ஊற்றுறேன்னு யாருக்கு வேணும்? உண்டை காணும் துணியாக காணுன்னு ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுவாங்க. அவர் எப்படி பண்ணுறாருன்னா, யோபு 9ஆம் அதிகாரம். நேரம் கிடக்குது. யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த சூறாவளியில தான், அந்த சூறாவளி என்கிற அந்த இருளில் தான் இந்த மின்னல் வருது. மின்னல் போன்ற கர்த்தருடைய வார்த்தை அவருக்குள்ள சட்டம் அப்படி போனது. அவருக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுது. பேட்ரி சார்ஜ் ஆகி போயிடுது. யோபுக்கு சார்ஜ் ஆயிடுது. அவருக்குள்ளே அந்த வார்த்தை அவருக்குள்ளே கொடுக்கப்படுது. அந்த மின்னல் அப்படி போகுது. போகுது. அது அந்த மின்னல் என்கிறது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனங்கள். இந்த மின்னல் என்பது அது போகிறதுனால சொல்கிறார், ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை எண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் அப்படின்னு அவர் வாயை திறந்து சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவன் நிலைமை என்ன? இவனுக்கு சொந்த புத்தி இருக்கா? சொஸ்த புத்தி ஏதாவது இருக்குதா? வெறும் எலும்பும் தோளுமா உட்காந்துக்கிட்டு அத்தனை சூறாவளியே கடவுள் எல்லாம் அள்ளிக்கிட்டு போயிட்ட பிறகு அவங்கள பொறுத்த வரைக்கும் இவனை தவிர யாருமே இல்லைன்னு. யாரு? அவர் வாழ்ந்த அந்த கிழக்கு தேசத்தின் பகுதியில் அவர் வாழ்ந்த அந்த ஒட்டுமொத்த அந்த எத்தனை ஜனங்க இருந்தாங்களோ, லட்ச ஜனங்கள், கோடி ஜனங்க எவ்வளோ இருந்தாங்களோ, அதில் யோபை தவிர யாரோடையும் கர்த்தர் இல்லை. யாரோடையும் அவர்களும் கர்த்தரோட இல்லை. இப்போ யார் பாக்கியவான்? சொல்றதுனால பாக்கியவான்றோம். அன்னைக்கு இருக்கிற பொழுது, அன்னைக்கு நம்ம எல்லாரும் அன்னைக்கு இருந்தோம்னா யோபு என்ன தான் சொல்லியிருப்போம்? அவங்க என்ன சொன்னாங்களோ அதே தான் சொல்லியிருப்போம். அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் இல்லையா?
அதனால் இன்னைக்கு காலகட்டங்கள் எல்லாம் அட்வான்ஸாக இருக்கிறோம் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லியிருப்போம். இன்னும் அதை விட இன்னும் வேறு லெவலில் படிச்சுட்டு வந்து சொல்லுவோம், பேசுவோம், நடப்போம், செயல்படுவோம், சிந்திப்போம், செயல்படுவோம், எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ செயல்படுவோம். அப்போ பாருங்கள், அப்போ யோபு அந்த நம்ம யோபுடையது, அப்போ இந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது இவனுக்கு எப்படி இந்த மாதிரியான வார்த்தைகள் வருது? பைத்தியக்கார மாதிரி இருக்கிறானே, பித்து பிடிச்சவங்க கூட பேச மாட்டானே, பைத்தியக்காரன் வளரதான் செய்வானே, இப்படி பேச மாட்டானே, இப்படி பேச மாட்டானே. யோபு 13ஆம் அதிகாரம் 15-16. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். அப்போ இன்னொரு மின்னல் வருது அவருக்கு. என்ன வருது? இன்னொரு மின்னல் வருது. நம்ம மனுஷரை பார்த்து என்ன சொல்கிறாங்க? அது ஒருத்தரா ஒரு மின்னல், அம்மா இது வேற மின்னல், அம்மா திறந்துடாத, நீ திறக்கலனோட திறக்க வச்சிரும், திறந்துடாத, நீ திறக்கக்கூடாதுன்னு எவ்வளோ இருக வச்சிருக்கிறியா திறக்க வச்சிரும். அது திறந்து வந்து நம்மளை கறிக்கு போகிற மாதிரி அந்த மின்னல் வந்து போயிடும். அடுத்தது அது வெறும் மின்னல் மட்டும் இல்லை, இடியும் இடிக்கும், இடிக்கும். அந்த அம்மா வருது, இந்த ஐயா வராரு, ஐயோ அம்மா அப்படின்னு. அந்த மின்னல் இந்த இடி கிடையாது, அந்த இடி இந்த இடி கிடையாது. மெய்யானபடி தேவன் அனுப்புகிற வான சிங்காசனத்திலிருந்து அனுப்பி விடுகிற இடி மின்னல்களை விட பயங்கரமான சக்தி படைத்தது தேவன் அனுப்புகிற வார்த்தை என்கிற மின்னல்ல இருக்குது. இதை காட்டிலும் அவர் அனுப்புகிற அவருடைய வல்லமையான ஆயுதமாக அனுப்புகிற அந்த மின்னலை காட்டிலும், அதில் இருக்கிற அந்த சக்தி பவர், அதில் இருக்கிற கரண்ட் பவரை காட்டிலும், அவர் வார்த்தையில் இருக்கிற கரண்ட் பவர் அதை காட்டிலும் வல்லமையானது. அந்த மின்னல் அவருக்கு வருது, யோபுக்கு தான் வருது. அந்த மின்னல் வர போய் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும். அப்போ ஒருத்தன் கேட்குறான், இதை எடா பைத்தியக்கார, கொன்று போட்ட பிறகு செத்துட்ட பிறகு உனக்கு எங்கடா தெரியும்? நீ செத்துட்டேன்னே உனக்கு முதல்ல தெரியாது. நீ செத்து போன பிறகு ஐயோ நான் எங்கேயோ இருக்கிறேன், நான் இருந்த இடம் வேற, இப்போ நான் வேறு இடத்துல இருக்கிறேன்னு நீ அப்போ அறிவ. செத்து போன பிறகு எப்பட்றா நீ செத்து போன பிறகு நீ எப்பட்றா நம்பிக்கையாக இருப்பேன்னு அவன் சரீர பிரகாரமாக பார்ப்பாங்க, மாம்சத்தின் பிரகாரம். அவர் சொல்கிறது ஆவியில் ஆத்மாவில் நீ என்னதான் என்னை கொன்று போட்டாலும் நான் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுவேன். மின்னல் வரும் எனக்கு, ஆண்டவர் இடத்துல மின்னல் ஆகிய வார்த்தை எனக்கு வரும், அந்த ரீசார்ஜ் எனக்கு வரும், அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் எனக்கு வரும். உலகத்தில் இருக்கிற பேட்ரி சார்ஜ் பண்ணால் 700 கிலோமீட்டர் ஓடும் அதிகபட்சம். இன்னும் வருங்காலங்களில் 1000 கிலோமீட்டர் கூட ஓடலாம், 1500 கூட ஓடட்டும். ஓடின பிறகு திருப்பி வந்து அந்த பேட்டரியை தூக்கி போட்டு வேறு தான் போடணும், அது இவ்வளோ நாள் தான். ஆனால் இது அப்படி கிடையாது. அதுக்கு அவ்வளோ விலை செலுத்தணும், அவ்வளோ பணத்தை செலுத்தணும், அவ்வளோ விரயம் பண்ணணும், அவ்வளோ இது பண்ணணும் அண்ணன். அதில் சேதாரங்களும் விளைவுகளும் உண்டு. ஆனால் இது எதுவுமே எந்த விளைவும் இல்லாமல் வாழ வைக்கிற, விளைய செய்கிற, வாழ வைக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, இலவசமான தேவனுடைய வார்த்தை அவருடைய தாசனுக்கு வருது. உலகமே யோபோட கர்த்தர் இல்லைன்னு சொல்லுது, சாத்தானோட சேர்ந்துக்கிட்டு. இல்லை, கடவுள் இருந்தால் இப்படியா நடக்குது? கடவுள் இருந்தால் நேரம் பங்களா வாங்கியிருக்கணும், கடவுள் இருந்தால் 4 கார் வாங்கியிருக்கணும், 4 சம்சாரம் இருந்திருக்கணும். எத்தனை சம்சாரம் இருந்திருக்கணும்? 4 சம்சாரம் இருந்திருக்கணும், 40 சம்சாரம் கூட இருந்துக்கிட்டோம். ஏன்னா கடவுள் என்ன சொல்கிறதுக்கு பக்கத்தில் ரைட்டில் அதுவே 2-3 நாள் வச்சுருக்குதே. எத்தனையோ கடைகளில் துணி கிடைக்கிது, எவ்வளோ 50% ஆஃபரில் கிடைக்கிது, 75, அது கூட ஊற்றிக்காமல் நிற்குது. எவ்வளோ நிற்குது பார்க்கலையோ? நீங்கள் பார்த்தது இல்லையோ அண்ணே? துணிக்கு பஞ்சம் மாதிரி நிற்கிறதெல்லாம் பார்த்தது இல்லையா? சரி, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நல்லது. நீங்கள் அப்புறம் புடவைக்கே போயிடாதீங்க. நீங்கள் எங்கே புடவை கடைக்கு, எங்கன்னா ஜவுளி கடைகளுக்கு போயிடாதீங்க. ஆஹா அண்ணு போயிடாதீங்க. அப்போ கொன்று போட்டாலும் சொல்கிறானே, அதுதான் மறுபடியும் பைத்தியக்காரன். பைத்தியக்காரனே சொல்ல மாட்டானே, சொத்த புத்திய இல்லாமல் இருந்து அவனுக்கு எந்த விதமாக இது இல்லாதவன் அவனே சொல்ல மாட்டானே. நீவன் இப்படி சொல்கிறானே கொன்று போட்டாளே என்று.
அந்த விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. விசுவாசம் நிறைய பேர்கிட்ட இருக்குது, கொஞ்சம் பேர்கிட்ட இருக்குது, நிறைய பேரில் கொஞ்சம் பேர்கிட்ட விசுவாசம் என்ற ஒரு நல்ல விசுவாசம் இருக்குது. ஆனால் ரிலீஸ் பண்ணுறது எல்லாருக்கிட்டே கிடையாது. அந்த கொஞ்சம் விசுவாசம் இருக்கிற அவங்கக்கிட்டேயும் கிடையாது. இது வெகு வெகு ரேர், ரொம்ப ரேர், ரேர்லையும் ரொம்ப ரேர் விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணுறது. யோபு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். இன்னொன்று வருது, இன்னொரு மின்னல் வருது. இப்போது இதோ சாட்சி பரலோகத்தில் எனக்கு சாட்சி பகரவர் உன்னதங்களிலே இருக்கிறார், எனக்கு சாட்சி சொல்லுகிறவர். யோபு எப்படி பட்டவன், யோபு எப்படி என்ன என்பது, யோபோட கர்த்தர் இருக்கிறார் என்பது எனக்கு குறித்த சாட்சி சொல்லுகிறவர் எங்கே இருக்கிறாரு? உன்னதத்தில் இருக்கிறார். பூமியில் இருக்கிற எவனும் சொல்ல போகிறது கிடையாது, இருக்கிறார் என்று இன்னொரு வார்த்தை ரிலீஸ் பண்ணுறாரு. யோபு 19ஆம் அதிகாரம் 25, 26, 27. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகிப்போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. பாருங்க, மின்னலுக்கு மேலே மின்னல் வந்துன்னே இருக்கு. இப்போ மின்னல் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் படப்படான்னு சில நேரங்களில் தொடர்ந்தேச்சு வரும், படப்படான்னு படப்படன்னு வரும். அவர் சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஒன்று கடைசி நாளில் பூமியில் வந்து நிற்பார் என்ன ரெவலேஷன். கர்த்தர் இறுதி வருகை, கடைசி காலங்களில் கர்த்தர் வரேன்னு சொன்னார், ஏதோ சீக்கிரமாகி வரேன்னாரு, அதை சொல்கிறாரு. எதை சொல்கிறாரு? அதை சொல்கிறாரு. கிறிஸ்து மரித்து அவர் உயிரோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய மரிப்பு உயிர்ப்பு குறித்தையும் சொல்கிறாரு. மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். மரித்த கிறிஸ்துல உயிர் தெழுந்த கிறிஸ்து, 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்த கிறிஸ்து, நமக்காக உயிர் தெழுந்த கிறிஸ்துன்னு சொல்கிறாரு. உயிர் தெழுந்தார் கர்த்தர், அவர் உயிரோடு கூட இருக்கிறார்னு. மரித்தவர் இடத்துல கல்லறையில் வந்து மரித்தவர் இடத்துல தேடுறீங்களேன்னு வசனம் இருக்குது. மரித்தவர் இடத்துல அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர் தெழுந்து விட்டார், உயிரோடு கூட இருக்கிறாருன்னு. இந்த சம்பவங்கள் எல்லாம் சம்பவிக்கிறதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தேவ ஆவியானவரால் சொல்கிறாரு. அந்த மின்னல் அவருக்குள்ளே வருது. எந்த சூழ்நிலையில் இதை சொல்கிறாரு? சரீரெல்லாம் அழுகி துர்நாத்தம் வீசி அவர் கிட்டத்தில் போக முடியாது, அவ்வளோ நாத்தம், அவ்வளோ சீழு நாத்தம், புழு சீழு நாத்தம், அவ்வளோ உடம்பு அவ்வளோ துர்நாற்றம் வீசுது அவரில். எலும்பும் தோளுமா இருக்கிறாரு. ஒட்டுமொத்த எல்லாவற்றையும் இழந்து இப்பேற்பட்ட சூறாவளி சுற்றிக்கிட்டே இருக்குது, அடிக்குது சூறாவளி அவரை. மனுஷர்கள் பார்க்குற மனுஷன், நிற்கிற மனுஷன், அறிமுகமானவன், சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாரும் கொல்லுன்னு கொள்றானுங்க. என்னன்னு கூட கண்டுக்கிறதும் இல்லை, ஏன்றதும் கிடையாது. அவன் சாப்பிட்டானா, இருந்தானா, கொண்டானா, என்ன ஏது, 1000 இருந்தாலும் அவன் என்னுடையவனாச்சே, என் மாம்சமாச்சே, என் ரத்தமாச்சே, என் உடம்பு கிடையவே கிடையாது, அறவே கிடையாது. என் மகனேன்னு அடிச்சுக்கிறது கர்த்தர் மட்டும்தான். என் மகனேன்னு அடிச்சுக்கிறது கர்த்தரின் மகளேன்னு அடிச்சுக்கிறது அவர் தான். அது சொல்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறாரு, கடைசி நாளில் வருவார், ஆகாயத்தில் வருவார், பூமியின் மேலேன்னா ஆகாயத்தில் வருவார், அவர் வந்து நிற்பார். இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்ன்றார். இன்னும் எப்படி இருக்கும் கேட்குறோம். அடுத்தது, என் தோளெல்லாம் அழுகி போச்சு, எல்லாம் அழுகி போனோன்னு அழுகிட்டு தான் இருக்குது. ஆனால் அழுகி போன பின்பு நானே போனான்ற மாதிரி இருந்தாலும் நான் தேவனை கன்ஃபார்மாக பார்ப்பேன். என் வாழ்க்கையில் அவர் வருவார், நான் பார்ப்பேன். நான் வந்து எனக்கு பதிலாக வேற யாரோ பார்ப்பாங்கலாம் இல்லை, என் கண் அதை பார்க்கும். அந்நிய கண்கள். இதுலேயும் இன்னொன்று இருக்கு, மூளை சிதைவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, மூளை சிதைவுன்னு. ஒருத்தருக்கு இதாகிடுச்சு, பிரெயினில் இதாகி போச்சு, அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, அவங்க ஒன்றும் இது இல்லைன்னும் போது அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த உயிர் இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய உடல் உறுப்புகளை எடுத்து கண்,
கிட்னி, இன்னும் என்னென்னலாம் இன்னொருத்தருக்கு ஒரு வாழ்வு கொடுக்கலாம். அந்த கிட்னியை கொடுத்து அதை உடனடியாக குயிக்காக அதை கொண்டு போய் அவங்க சம்மதிச்சாங்கன்னா அதை கொண்டு போய் அது செய்கிறாங்க. அதை அவங்கள இன்றைக்கி மரியாதை பண்ணி கனம் பண்ணி அவங்கள அடக்கம் பண்ணுறாங்க இன்றைய காலகட்டத்தில். அதையெல்லாம் ஊக்குவிக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்குற ஒரு நல்ல காரியங்கள் ஒரு பக்கம் நடக்குது. அதில் இன்னொருத்தர் கண்ணை எடுத்து இன்னொருத்தர் கண்ணுக்கு வச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்குறவங்க கண்ணை எடுத்துன்னு போய் யார் கண்ணுக்கு? அப்போ அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ அது அவங்க கண்ணா கண்ணே? அவங்க கண்ணா? அவங்க கண்ணா? இல்லை இங்கே என்ன சொல்ல பாருங்க, அந்நிய கண்ணு எத்தனை ஆயிரம் வருடம் கழிச்சு நடக்க போகிறத இப்போ சொல்கிறார். அப்போ சொல்கிறவர் யோபு இல்லை, யோபுக்குள்ளே வந்த தேவனுடைய வார்த்தை என்கிற மின்னல் சொல்லுது. இதை தேவனுடைய வார்த்தை என்கிற மின்னல் அவருடைய ஆத்மா ஆவியை பலப்படுத்தி என்ன திருப்பி திருப்பி உயிர்ப்பிச்சு பலனை கொடுத்து உயிர்ப்பிச்சு திருப்பி திருப்பி நிற்க வைக்குது. அந்த நிற்க வைக்கிறதுல இன்னொரு வார்த்தை என்ன, யோபு இருந்தது 5000 சில்லற ஆண்டுகளுக்கு முன்பு. அவர் இருந்த காலத்தில் ஒரு 5000 வருஷம் இல்லை, 5200 5250 இப்போதான் ஒரு 10-20 வருடமாக இந்த மூலச்சிதைவுகளுக்கெல்லாம் நடக்கிற காரியங்கள் நடக்குது நிறையா. என்ன அப்போவே யார் சொல்லியிருக்கிறா? அவர் சொல்றார், அந்நிய கண் அல்ல என் கண்ணு அப்படின்னு. அப்போ இன்னொரு கண்ணு இல்லாதவங்களுக்கு இன்னொரு கண்ணு வைக்கப்படணும் இதில் சொல்லப்படுது. யோசித்து பாருங்க. நம்ம எங்கே யோசிக்க போகிறது கிடையாது, நம்மளா சொல்லிக்க வேண்டியதான் இங்கிருந்து. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. ஒன்று. இன்னொன்று, கர்த்தர் என்னை மீட்டு கொண்டு என்னை விடுவித்து என்னை இந்த சிறையிருப்பில் இந்த கொண்டு வர்றதை இன்னொருத்தம் பார்க்கறது இல்லை. நான் போன பிறகு இன்னொருத்தம் பார்க்கறது இல்லை, நானே பார்ப்பேன்றாரு. அவர் இருக்கிற காலத்திலேயே என் சிறையிருப்பை திருப்புவார் கர்த்தர்ன்றாரு. சிறையிருப்பை திருப்புவார் என்றார். சொல்லிட்டு நான் மாம்சத்தில் இருந்து மறுபடியும் சொல்றாரு, ஒருவேளை ஆவியில பார்க்கலான்னு யாராவது சொல்லிடக்கூடாது, அதிகம் சேர்த்து எழுதி வச்சிருக்கிறார். மாம்சத்தில் இருந்து பார்ப்பேன்னு. ஓ, ஆவியில பார்க்கலாம். அவர் சரீரத்தில் போயிட்டாலும் ஆவியில் அவர் கட்டாயம் பார்ப்பாருன்னு இல்லை, மாம்சத்தில் பார்ப்பேன். இங்கேயும் பார்ப்பேன். கர்த்தர் அவரை மகிமையாய் அவரை மறுரூபப்படுத்தி எடுத்துக்கொண்டாலும் அங்கேயும் அவர் கொடுத்த மகிமையின் சரீரத்தோடு கர்த்தரோட இருப்பார், அதையும் பார்ப்பேன்றாரு. அந்நிய கண்கள் என்ன கண்ணே? அந்நிய கண்கள் அல்ல, கண்ணேன்றார்ல நம்மளை பார்த்து, கண்ணே கேளு கண்ணே அப்படிங்கிறார். என்னது அதுவும் தெரியலையா பாஷை? ரைட், ஓகே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் இதெல்லாம் நீர் எனக்கு மின்னல்ல வெளிப்படுத்துறீரு. ஆனால் நான் இன்னும் அதை சுதந்திரிக்காமல் இருக்கிறேன். நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது என்னை மிகுந்த சோர்வடைய செய்து திருப்பியும் அவர்கள் என்ன வந்துடுது? திருப்பியும் மின்னல் வந்துடுது. யோபு 23 அதிகாரம் 13-14. யோபு 23 அதிகாரம் 13-14. அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. மின்னல் பாருங்க, பிரம்மாண்டமான மின்னல்கள் இப்போ வந்தது, மறுபடியும் பிரம்மாண்டமான மின்னல்கள் வருது. இருளிலே மின்னல் வருகிறது, மிளறுகிறது. இருளில் மிளறுகிறது மின்னல். என்ன செய்யுது? மிளறுதுன்னா தெரியும்ல, அப்படி. ஆமாம், அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்னல் வந்துன்னா அப்படி நம்ம அப்படியே கண்ணை அப்படி சிலதெல்லாம் இடி விழுந்தா இங்கேயோ பக்கத்துலேயே விழுந்த மாதிரி இருக்கும், எங்கேயோ வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே வந்து விழுந்த மாதிரி இருக்கும். சிலர் இவங்க பக்கத்து வீட்டில் விழுந்தா நல்லா இருக்குமேன்னு நினைப்பாங்க. அம்மா அப்பா அவன் வீட்டில் வந்து விழுந்தா நல்லா இருக்குண்டான்னு. அவன் வீட்டில் விழும்போது இவங்க வீடும் போயிடும். இவங்க வீடும் போகாதனால அங்கேயும் போகாமல் இவங்களும் போகாமல் காப்பாற்றுறாரு. நல்ல வேலை பின்னாடி வீட்டுக்காரனில் ஊழ்ந்த மாதிரி தெரிஞ்சுது. ஒரு வேளை ஊந்துச்சான்னு போய் இப்போ பாருங்கன்னு. ஊந்துருந்தா நீங்கள் எங்கே பார்க்க போகிறீங்க? நீங்களே போயிட்டுருப்பீங்களா? அப்புறம் எங்கே போய் பார்க்கறது?
பின்னாடி வீட்டுக்காரன், முன்னாடி வீட்டுக்காரனும் போயிடக்கூடாது, பின்னாடி வீட்டுக்காரனும் கூட, பக்கத்து வீட்டுக்காரனும் போயிடக்கூடாது, அந்த பக்கம் இருக்கிற வீட்டுக்காரனும் கூட அவங்களும் நல்லா இருக்கணும். யார் வீட்டிலையும் இடி விழ வேணாம், யார் வீட்லேயும் இடி விழ வேணாம். யார் வீட்டில் வேணால் ஊந்துட்டு போட்டு, ஏசாப்பா என் வீட்டில் மட்டும் இடி ஊந்துடக்கூடாது, ஏசாப்பா என் வீட்டில் விடணும். எல்லாரும் கூட விட்டுட்டு அவங்க வீட்டில் தான் இடி விழும். எல்லார் வீட்டில் வேணா ஊட்டும், என் வீட்டில் விழக்கூடாது ஏசாப்பா. என்ன சொல்கிறேன்னு ஒரே சுயநலம் ஜபம் பண்ணுறேன்னு ஒரே போட இடி அங்கே தான் வந்து விழுந்துடும். அப்போ சொல்ல பாருங்க, அவரோ வென்றால் ஒரு மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவர் சித்தபடியெல்லாம் செய்வார். அவர் சித்தபடியெல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவர்கிட்ட இந்த மாதிரி நிறைய இருக்குது அவர்கிட்ட என்ன சொல்லி அவருக்கு அவ்வளோ ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கு உள்ளுக்குள்ளே. அவருக்கு வந்து ஆயிட்டு யாரோட இருந்ததுனால ரீசார்ஜ் ஆகுது? கர்த்தரை விட்டு விலகாம இருந்ததுனால, கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகாம இருந்ததுனால. நம்ம என்ன சொல்லுவோம், இந்த நிலையில அவன் தான் இருப்பான், எவன் தான் விலகாமல் இருப்பான், ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுவான். அவர் பேரை சொல்கிறதுக்கே அவன் பயப்படுவான். இந்த மனுஷன் எப்படி தான் இருந்தாரோ அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை மெச்சிக்குவார்னு நினச்சிக்காதீங்க. அப்படிலாம் நம்ம மெச்சிக்க மாட்டார். யோபு 27ஆம் அதிகாரம் 4, 5, 6. யோபு 27 அதிகாரம் 4, 5, 6. என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். இப்போ சொல்றாரு பாருங்க, நான் விலக மாட்டேங்கிறத இங்கே சொல்றாரு பாருங்க. என் ஆவி பிரிய மட்டும் உம்முடைய உத்தமம் உம்மோடு நான் பண்ணின உடன்படிக்கை விட்டு நான் பிரியவே மாட்டேன். என்ன நீங்கள் வந்து இந்த பூமியில் வந்து அடைச்சிக்கிட்டு போகிற வரைக்கும் உம்முடைய உடன்படிக்கை விட்டு, உம்மோடு பண்ணின உடன்படிக்கை விட்டு நான் பிரியவே மாட்டேன். பிரிய மாட்டேன் அப்படிங்கிறார். என் உத்தமத்தை விட்டு நான் விலகேன் என்றார். 6ஆம் வசனம். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் நீ இருதயம் என்னை நிந்திக்காது. பாருங்க, நீ நிந்தி காட்டி என்ன, நாங்கள் நிந்திக்கிறோம் உன்னை, நீ உன்னை நிந்தி காட்டி என்ன, நாங்களாம் இல்லை. யோபு அவர் இதயத்தை அவர் நிந்திக்க மாட்டாராம். ஆனால் மற்றவங்களாம் இல்லை அவரை நிந்திக்கிறதுக்கு. நம்மளாம் இல்லை, நிந்திக்க மாட்டோம். ஆமான்றோம் பார்த்தீங்களா? நம்ம நிந்திக்காமல் விடுவோமா? எதுக்கு நாங்கள் இருக்கிறோம்? அங்கே பாருங்க, சொல்கிறார் பாருங்க, என் நீதியை கெட்டியாக பிடிச்சிருக்கிறேன், அதை விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. இப்படி ஒன்றுன்னா விசுவாச வார்த்தையை கர்த்தருடைய மின்னலில் வர்ற ரீசார்ஜில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ பாருங்க, யோபு 42ஆம் அதிகாரம். இதெல்லாம் நடந்த பிறகு தான் யோபு 42ஆம் அதிகாரம். இதெல்லாம் நடக்காமல் 42ஆம் அதிகாரம் கிடையாது. எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டாக 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நடந்ததுனால்தான் அது நடந்தது. 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். புயல் வீசி அடிச்சு சூறாவளி ஆக்கி ஒன்றும் இல்லாமல் வழிச்சுக்கிட்டு தரையின் ஆழத்துக்கும் உரிச்சிக்கிட்டு கொண்டு போய் சூறாவளி வீசிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறேன். இன்னொரு மின்னல், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஏதோ ஒன்றை அனுமதிச்சிருக்கிறீங்க. எந்த விதத்தில் தவறு செய்தேன், ஏது தவறு செய்தேன்னு அவர் அங்கலாச்சு அழுகுறாரு. அது தெரிஞ்சானுங்க நலமாக இருக்கும் தான் அவர் அழுகுறாரு. அவருக்கு அது தெரியாது அவருக்கு. ஏன்னா எதுவும் செய்யலை அவர். யோபு நமக்காவது செஞ்சுருக்கிறோம், அது செஞ்சுருக்கோம், இது செஞ்சுருக்கிறோம், இப்படி செஞ்சுருக்கிறோன்னு தகப்பனுக்கு தெரியும், செஞ்சவங்களாகி நமக்கு தெரியும். அவருக்கு அது எதுவுமே தெரியாது. ஏன்னா அவர் செய்யலை. யோபு பாவமும் அக்கிரமும் மீறுதலும் பொல்லாப்பும் செய்யலை. அதனால் அங்கலாய்க்கிறார். ஒருவேளை அதுக்கு மீறி எனக்கு அது பொல்லாப்பு இல்லை, மீறுதல் இல்லை, ஆனால் அவர் பார்வையில் அது பொல்லாப்பு மீறுதல் தப்பிதம் இருந்திருக்கலாம். அது தெரிஞ்சால் நல்லா இருக்குமா, அது எதுன்னு தெரிஞ்சிட்டா நல்லா இருக்குமே என்றது தான் அவர் அங்கலாய்க்கிறார்.
இப்படி போச்சே, இது எப்படி நம்ம இதை திருப்பி ரெக்கவர் பண்ணுறது, இதெல்லாம் திருப்பி நம்ம 2 மடங்காக ரெக்கவர் பண்ணுறதுன்னு அந்த மோட்டிவேஷனில் போல அவர். யோபு போவே இல்லை. இப்போ யோபு இது முடிஞ்சிடும், சந்தோஷமாக இருங்க. இன்னும் 2 நிமிஷம் தான், அவ்வளோதான், முடிஞ்சிடும் மெசேஜ். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் 42:2 சொல்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறேன் இப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. யோபு 1ஆம் அதிகாரம். யோபு 1ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? 21-22. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை நம்மளை நானா இருக்கட்டும் சொல்லியிருக்கிறோமா? அப்படி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். சொல்லுங்க. நீங்கள் அப்புறம் பார்க்க பைபிளே பார்த்து பழகிட்டதுனால உங்களால் தொடர்ந்து பைபிளை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல உங்களால். பரவாயில்ல, நல்லது தான், நல்ல பழக்கம்தான். சொல்லியிருக்கோமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? கொடுத்துற மாதிரி கொடுத்து எடுத்துட்டாரே அநியாயமா, வச்சுக்கோன்னு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டா அநியாயமாக எடுத்துட்டார, பிடிங்கிட்டார. அது கொடுக்காமே இருந்திருக்கலாமே. இதுதான் யோபுக்கும் நமக்கும் வித்தியாசம். எடுத்துட்டாரே. நம்ம தவறுகளாலும் போயிருக்கலாம், கர்த்தர் எடுத்ததாகவும் இருக்கலாம். எடுத்துட்டாரே, நம்ம தவறுலாம் வந்தாலும் கர்த்தர் தான் எடுத்துட்டாருன்னு சொல்லுவோம். கர்த்தர் உண்மையிலே சில காரணங்கள் நிமித்தமாக கர்த்தர் எடுத்தாலும் கர்த்தர் எடுத்தார். சரி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்னு சொல்கிறது இல்லை. யோபுடைய விசுவாச ரிலீஸில் இது எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய மகுடம் வச்ச மாதிரி. இது இப்போ இடையில பார்த்தது எல்லா கட்டையிலும் இது. அதனால தான் இதை கடைசியாக வாசிக்க வச்சுது. என்ன கர்த்தர் கொடுத்தார், வரங்க எதுனா இருக்கட்டும், அந்த பூமியின் ஐஸ்வர்யம் அது இதுன்னு எல்லாம் அழுதே இல்லையா? சும்மா நம்மளை மாதிரி அப்படியே அதை அப்படியே சமாளிக்கிறது, அது சொல்லாத விதமாக அதை அப்படியே, ஆண்டவரை நீங்களே தெரிஞ்சிருக்கீங்களே, நீங்களே அப்படியே அமைக்க வாசித்துட்டு நீங்களே இருந்தவங்க, எதுக்கு எங்களை கிண்டுறீங்க? எங்களே இது பண்ணுறீங்க ஆண்டவரை, உங்களுக்கு தான் தெரியல நாங்கள் கர்த்தர் கொடுத்தாரு கர்த்தர் எடுக்கலன்னு சொல்லலைன்னு. அப்புறம் எதுக்கு ஆண்டவரை கிளறீங்க? விட்ருங்க ஆண்டவரை, எதுக்கு ஆண்டவரை விட்ருங்க. ஆமாம், நாங்கள் எதுக்குமே நாங்கள் லேசில் சொல்லுவோமா? விட்டு நீங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம், கொடுத்துட்டு ஏற்றுட்டு உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம். நாங்கள் ஆமாம் உங்கள் மேலே கேஸை போட்டுருவோம், நாங்கள் அது விட மாட்டோம், இதை பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஆண்டவருக்கே என்ன செய்வோம்? சொல்லுவோம். அப்போ பாருங்கள், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரன்றார். அவர் இவைகளெல்லாம் இழந்தார். பூமியில் அழியாத செல்வம் 10 பிள்ளை, அழிஞ்சு போகிற செல்வம் இந்த உலகத்தினுடைய செல்வம். கொஞ்ச நெஞ்சம் செல்வம் இல்லை, உலகத்திலே பெரும் பணக்காரர். என்ன பணக்காரரு? ஒரு தெருவுக்கு பணக்காரர் இல்லை, ஊரா உலகத்துக்கே பெரிய பணக்காரு. உலகன்றது என்ன? 10 தெரு சேர்ந்தது. எத்தனை தெருவு? கரெக்டாக சொல்லிட்டீங்க. 10 தெரு விட கூட உள்ளது உலகம். எத்தனை விட? 10 தெருவுன்னு. இப்போ ஒரு 10 தெரு போயிட்டு வாங்க, உலகம் போயிட்டு வந்துட்டிங்களா? ஒரு 10 தெரு போயிட்டு வாங்களே. ஆண்டவா இயேசுவே, அல்லேலூயா. யோபு 2ஆம் அதிகாரம், யோபு 2ஆம் அதிகாரம் 8, 9, 10. யோபு, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இதுலேருந்து என்ன தெரியுது? யோபு மனைவி யாரோட இல்லை? கர்த்தரோட இல்லை. யோபையும் கர்த்தரையும் நேசிக்கலை. முதல்ல கர்த்தர், ரெண்டாவது யோபையும் நேசிக்கலை. யோபு சரீர பிரகாரமும் புருஷனாக நேசித்தாங்க, அவ்வளோதான். என்னது? தாலி கட்டிட்டேன், அதனால பிள்ளைய பத்துட்டேன். புரிஞ்சுதா? தாலியை கட்டிட்டேன், அதனால பிள்ளைகளை வளர்க்குறதுல இருந்தேன்.
தாலி கட்டிட்ட, அதனால் பிள்ளைங்களுக்கு எல்லா விதத்துக்கும் ஒத்தாசையாக இருந்தேன். தாலி கட்டிட்ட, அதனால் உனக்கு நான் எல்லா பணிவிட செஞ்சேன். புரிஞ்சுதா? இப்போ நீ தாலி கட்டினவன்றதுனால தான் நான் சொல்கிறேன், நீ முதல்ல உயிரை விட்டுரு. உயிர் போடணும்னா ஏசாமியை திட்ட ஆரம்பிச்சிரு, தூசிக்க ஆரம்பிச்சிரு. நம்ம பண்ணுறோம்ல டெய்லி, அது மாதிரி பண்ணு. அந்த மாதிரி ஒரு தடவை யோகு பண்ணாலே போயிடலாம். நம்ம டெய்லி பண்ணாலும் போகலாம், அது ஏசப்பாவால். நம்ம டெய்லி என்ன முறுமுறுத்தால என்ன தான் வியாடா கூடமாக என்ன பேசிக்கிட்டு எப்போ போல் அப்புறம் ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே கிருபையா மன்னிச்சிருங்க, ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை வருது, நான் உங்கள் சமூகத்துக்கு வரணும், தயவுசெய்து மன்னிச்சிருங்க. நீங்கள் வேற கோச்சிக்கிட்டு அப்புறம் வம்பு வர செவ்வாய்க்கிழமை வரோம், அப்புறம் அன்றைக்கும் வராமல் போட்டிங்கன்னா வம்பு, அதனால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க, கொஞ்சம் இது பண்ணிங்கன்னு என்ன தப்பிச்சு ஓடி வரோம். யோபு மனைவிக்கு தெரியுது நல்லா, அது ஏன்னா சாத்தான் உள்ளே இருக்கிறதுனால தெரியுது. சாத்தான் அவன் அந்த மனைவி மூலமாக சொல்கிறான், நீ உத்தமத்தில் இருக்காத, கடவுளுடைய உடன்படிக்கையில் இருக்காத, அவருக்குள்ளே இருக்காத, அவர் வார்த்தையை பற்றி கொண்டு இருக்காத, அவரை நோக்கி பார்க்கறத விட்டுரு. அவரை நோக்கி பார்க்கறத விட்டுடு, அவரை நோக்கி கூப்பிட்றத விட்டுடு, அவரை நோக்கி கதறத விட்டுரு, அங்கலாய்க்கிறத விட்டுடு, கூக்குரலிடுறத விட்டுடு, கடந்து அழுதுட்டு கிடக்கிறத விட்டுடு, போய் சேர்ற வழியை பாரு முதல்ல. இதுக்கப்புறமும் என் தேவன் வருவார், நான் பார்ப்பேன், அந்நிய கண்ணில் என் கண்ணு, சொந்த கண்ணு, அந்த கண்ணு மேலே வந்து நிற்பார். இதெல்லாம் கேட்டு இதாக போச்சு. அன்றைக்கி சொல்லியிருந்தா ரைட்டு கேட்டது. ஏன்னா உங்கள்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருந்தது, ஜனங்க இருந்தாங்க, உங்க கூட ஜனங்க இருந்தாங்க, பந்து ஜனம் இருந்தது, எல்லாரும் இருந்தாங்க. ஆசையாக நீ பெத்த பிள்ளைகளை கூட தேவன் அநியாயமாக கொண்டு போயிட்டாரு. அவர் உன்னை ஆசீர்வதித்த அத்தனை ஐஸ்வர்யத்தையும் கொண்டு போயிட்டாரு. உனக்கு கொடுத்த அத்தனை கனத்தையும் மரியாதை, மனுஷனுக்குரிய கனம் மகிமை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து கொண்டு போயிட்டாரு. உரிக்காதது எதுவுமே இல்லை, எல்லாம் உரிச்சிக்கிட்டு போயிட்டாரு. உன் சரீரத்தில் சுகம் ஆரோக்கியம் எல்லாம் உரிச்சு எடுத்துக்கிட்டு உயிர் மட்டும் தான் இருக்குது. இப்போ நீ நான் தப்பு செய்யாதவன் மாதிரி, அது செய்யாதவன் மாதிரி, இது செய்யாத மாதிரி இன்னும் உட்காந்து பேசிக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு, என் தேவன் நிச்சயமாக எனக்கு இது பண்ணுவார், எனக்கு இறங்குவார், மன்னிப்பார், அதை பண்ணுவார், இது பண்ணுவார், நீ பாட்டு கேட்டுட்ருக்கிற. முதல்ல தூசி என்ன செய். இப்போ எங்கே போயிட்டீங்கன்றதுக்கு தான் நிறுத்தினேன், வேற ஒன்றும் இல்லை. இங்கே தான் இருக்கீங்களா? ரைட். தூசி. அப்போ அவள் இது நம்ம படிக்கிறதுக்கு எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி அவள் எந்த கொத்துன்னு கொத்திருப்பா அந்த லேடி. யோப நொங்குன்னு இல்லையா அண்ணன்? அப்படி சொல்லிட்டு போது சொல்கிறாரு அண்ணன், வாசிங்க அடுத்த வசனம், 10ஆம் வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்ப யோபு 42ஆம் அதிகாரம் கடைசியா. பத்தாம் வசனம், 9ஆம் வசனமும் 10ஆம் வசனம். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். பாருங்க, மின்னலை அனுப்புகிற தேவனு கரத்தில் தான் மின்னல் இருக்கு. என்னன்னு? மின்னலை கையில் பிடிச்சி வச்சிட்டு இருக்கிறாருன்னு அது இருக்க வசனம். மின்னலை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, மின்னலை பிடிச்சி வைக்க முடியுமா? பார்த்தாலே செத்துருவோம். அதெல்லாம் சொல்லுவோம், அது கத்தர் பிடிச்சிக்குவாருன்னு. கத்தர் மின்னலில் பிடிச்சி வச்சிருக்கிறாரு. நம்மளையும் பிடிச்சி வச்சிருக்கிறதுனால இருக்கிறோம். இல்லைன்னா எப்பயோ உதறிட்டு ஓடிடுவோம். அவர் கொஞ்சம் லைட்டாக லூஸாக விட்டால் போதும், உதறிட்டு என்ன செஞ்சிருவோம்? ஒரே ஓட்டமாக நம்ம சுய விருப்பத்துக்குள்ளே ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம். முகத்தை பார்த்த மாத்திரத்தில், அவருடைய முகத்தை பார்த்த மாத்திரத்தில் எப்படிப்பட்ட மின்னல் வந்திருக்கும்னு பாருங்க. அவர் பார்த்த மாத்திரத்தில் 24 மணி நேரத்தில் சோழியை முடிச்சிட்டான் சாத்தான். உயிரை தவிர எல்லாம் முடிச்சிட்டான் சாத்தான்.
அவன் சாத்தானா இல்லாத போதே உண்டாக்குனவர் கர்த்தர். அப்புறம் அவன் சாத்தானா மாறி போனான். சாத்தானா அவனுக்கே அது இருக்குமானால் ஜீவனுள்ள சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரே நொடி பொழுதுல யோபை மாற்றி விட்டுட்டார். ஒரே சன பொழுதுல அவன் சிறையிருப்பை மாற்றிட்டார். அவன் உடம்புல இருக்கிற அந்த சுகவீன யாரும் அந்த நோய் ஒன்று கூட இருந்த இடம் தெரியல. அவர் சொன்னார்ல, என் தோல் சுருங்கி இருந்தது, கருகி இருந்தது, அது இருந்தது, தோல் வாயோட மூடுறதுக்கு கொஞ்சம் தான் இருந்தது, எலும்புகளை எண்ணெல்லாம் அது இதுன்னு அதெல்லாம் எதுவும் இல்லை. வாலிபனா மாறிட்டார். அது நீங்கள் அதை நடக்கிற அந்த நிகழ்வை நினச்சி பார்க்கணும்ல, அது எப்படி நடக்குதுன்னு. ஏங்க ஒரு கட்டி ஒருத்தருக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது, ஜவுமணி முடிச்சவருக்கு அந்த கட்டி இருக்கிற இடம் தெரியலன்னு கண்ணை திறந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏங்க வாய்க்குள்ளே இவ்வளோண்டு ஒரு முள் மாட்டிச்சினால மூச்சு விடும் பொழுது இது கடைசி மூச்சு வந்துருச்சு. கடைசி நேரம் வந்துட்டு முள் மாட்டினதுக்கு கடைசி நேரம் வந்துட்டு கடைசி மூச்சு வந்துருச்சுன்னு. அப்புறம் ஜெபம் பண்ண பிறகு கருவில் அது போன பிறகு எம்மா எவ்வளோ பெரிய மிராக்கல், எவ்வளோ பெரிய அற்புதம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த நேரம் சொன்னது தான், அதுக்கப்புறம் தொடர்ந்தெல்லாம் அப்புறம் அற்புதம்லாம் சொல்கிறது கிடையாது. அன்னைக்கு சொன்னது தான், அதோட அவ்வளோதான். ஆனால் இதை நீங்கள் யோசித்து பாருங்க. அப்போ எப்படிப்பட்டதா இருந்திருக்கும், மாறி இருக்கும். எப்படிப்பட்டதா மாறி இருக்கும். அது மாறின உடனே சிறை இருக்கப்பட்ட 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். பாருங்க, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இப்போ இதுக்கு அடுத்த வசனம்லாம் போனீங்கன்னா அவங்க சொந்தக்காரன் பந்தக்காரன் யாரு மச்சான் மாமா பெரிய திருப்பி வந்துட்டானுங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் வந்துட்டாங்க, அத்தனை பேரும். இப்போ யோபு எதை பார்த்துருப்பாரு? இப்போ இதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஆண்டவருக்குள்ள அவரை குறித்து அவ்வளோ சாட்சி சொன்னார். ஆனால் இப்போ எப்படி ஆகிருப்பாருன்னா, அவ்வளவு காலமும் கர்த்தர் அவருக்கு கொடுத்ததை பார்த்து தான் இவனுங்க எல்லாம் இருந்தானுங்க. கர்த்தரை பார்க்க வேண்டிய கர்த்தரை யோபுக்குள்ள பார்க்கல. இப்போ கர்த்தர் யோபோட தான் இருக்கிறார் என்பது இப்போ பார்த்துட்டானுங்க. அவரோட மாத்திரம்தான் கர்த்தர் இருக்கிறார். யாரோட மாத்திரம்தான்? யோபோட மாத்திரம்தான் கர்த்தர் இருக்கிறாருன்னு. யோபோட தான் கர்த்தர் இருக்கிறார்னு இப்போ பார்த்தாங்க. இப்போ பார்த்தாலும் யோபு அதை விட இப்போ 10 மடங்கு இல்லை 100 மடங்கு எச்சரிக்கையாக இருப்பார். இவனுங்க வெறும் ஒட்டகத்தையும் இவனுங்க ஆடு மாடு கோழி கீழி என்னென்ன இருக்குதோ அத்தனையும் இதை தான் பார்ப்பாங்க. மற்ற பூமியின் மற்ற ஐஸ்வர்யங்கள் எது அதை தான், அதுவும் அதை பார்க்குற ஆளுங்க தான் ஆகிறேன்னா. இப்போ கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்கிற மாத்திரத்தை பார்த்ததுனால அவங்க அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளாக அப்படியே மாறி இருப்பாங்க. மாறல, அது எனக்கு வேண்டாம் அதுன்னு ஒதுங்கி இருப்பார். அது நமக்கு வேண்டவே வேண்டாம், நம்ம கர்த்தரோட கூடவே நம்ம இருப்போன்னு. பாருங்க அடுத்தது 16ஆம் வசனம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். 17. யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். 250 வருஷம் வாழ்ந்திருப்பார். எத்தனை வருஷம்? 250 வருடங்களுக்கு மேலே வாழ்ந்திருப்பார். யோசித்து பாருங்க. அது இந்த மாதிரி இருந்தால் கொடுப்பாரு. இந்த மாதிரி இது இப்போ சந்திச்சார்ல சூறாவளி, அதெல்லாம் சந்திச்சு அதில் நின்றா கொடுப்பாரு. யார் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. யோபுக்கு ஒன்று நமக்கு ஓர வஞ்சனை அப்படிலாம் பண்ண மாட்டார். அவர் சந்திச்சார்லையே சூறாவளி, அவர் வந்ததில் அவருக்கு சூறாவளி வந்து எல்லாத்தையும் அள்ளின்னு போச்சுல, அள்ளின்னு போய் திருப்பியும் சூறாவளி இருந்துகிட்டே அதில் அது மாதிரி இருந்து அதில் ஜெயிச்சோம்னா கர்த்தரோட நாமத்தினால தருவார். அப்படி கேளுங்க, ஆண்டவரே சூறாவளி விடுங்க, 4 சூறாவளியை எத்தனை சூறாவளியை விடுங்க, சூட்டையெல்லாம் அள்ளின்னு போட்டோம். அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? ஐயா அதுவும் அல்ல வேணாம் ஆண்டவரே, எதுவுமே அல்ல வேணாம், என்ன அல்லாக்கா என்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா போதும். ஏம்மா நீ இருக்கிறபடியா அல்லாக்கா பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனால் பரலோகத்தில் இருக்கிறவங்களாம் இங்கே வந்துடுவாங்க. இந்த மின்னலை பார்த்துட்டு அங்கிருந்து வர்ற மின்னலை தான் இது வரைக்கும் அவங்க பார்த்துருக்காங்க. இங்கிருந்து ஒரு மின்னல் வருதுன்றது அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க.
அந்த மின்னலை பார்த்துட்டு பரலோகத்தில் யுக யுகமாக இருந்தவங்க கூட இங்கே வந்துடுவாங்க. அதனால் அம்மா நீ இங்கே இரு, நீ கர்த்தருக்கு ஏற்ற விளக்கா வெளிச்சமாக மாறின பிறகு நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன்னு விட்டுருவார். கூட்டிகிட்டு போகிறேன்னு அம்போன்னு விட்டுற மாட்டார். அப்படி இருந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறோமா, அப்படி உருவாக்கி உன்னை பரிசுத்த பிள்ளையா தேவனுக்கு ஏற்ற சுகந்த வாசனையாக உருவாக்கி கூப்பிட்டு போயிடுறோமா. நீ அல்லாக்கா மல்லாக்காலாம் தூக்கிட்டு போகன்றதெல்லாம் நல்லா கூட்டிகிட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட இடம் பரலோகம் கிடையாது. அங்கே தீட்டு உள்ளவர்களும் அசுத்தமானவர்களும் யாரும், தீய குணம் படைத்தவர்களோ எதுலேயும் சுத்தமாக்கப்படாதவர்களோ யாரும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை, நான் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்னவர். சிறையிருப்பேன் என்று சொன்னவர். அவருடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவாராக. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெப கூட்டம் நடைபெறும். அதுக்காக ஜெபிக்குங்க. ஆவிக்குரிய பெற்றோருக்காக ஜெபிங்க. அன்றைக்கி ஆவியானவருடைய பிரசன்ஸ் நிறைவுக்காகவும் ஆண்டவருடைய வார்த்தைக்காகவும் ஜெபிச்சுக்குங்க. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்நாளிலும் வேளையிலும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவராகிய தந்தை, இந்த நாளிலே தொடக்கத்திலிருந்து இறுதி வரை உம்முடைய நீங்காத பிரசன்னத்தினாலும் உம்முடைய ஆளுகையினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவரே எங்களை அலங்கரித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை அலங்கரிப்பாய் இருக்கிறவர் நீர்தான். எங்களை ஆண்டவரே புதுப்பித்து எடுப்பித்து சீர்படுத்தி நேர்படுத்தி நிலைநிறுத்தி கண்மலையாக உம்மிலை நிலைநிறுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தந்தையே, இந்த நாளிலும் வேளிலும் இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய ஆண்டவரை பங்கு முழுமையாக இருந்ததற்காக, உம்முடைய நிறைவு இருந்ததற்காக, உம்முடைய ஆளுகை இருந்ததற்காக, உம்முடைய வழிநடத்தல் இருந்ததற்காக, உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் ஆண்டவரை பங்கு பெற்ற யாவரையும், ஆராதனையில் லைவிலை பங்கு பெற்ற யாவரையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்புகளை திருப்பி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேற் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்மனையோர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.